15வது கேள்வி, ஆர் என்ற உறவு எக்ஸ் கமா ஒய்யா இருக்குது. அதில் ஒய் எப்படி வரையறுக்கப்படுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸில் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னா 0 1 2 3 4 5 அந்த 6 உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தா இதனுடைய மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கேட்குறாங்க. ஒய் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸில் என்னென்ன இருக்குது? 0 1 2 3 4 5. மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் பிரதியிடுறோம். முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 + 3 ஒய் ஈக்குவல் டு 3 ஆயிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுறோம். ஒய் ஈக்குவல் டு 1 + 3 4 ஆயிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறோம். ஒய் ஈக்குவல் டு 2 + 3 5 ஆயிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போடுறோம். ஒய் ஈக்குவல் டு 3 + 3 6 ஆச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 4 போடுறோம். ஒய் ஈக்குவல் டு 4 + 3 7 ஆயிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு போடுறோம். ஒய் ஈக்குவல் டு 5 + 3 ஒய் ஈக்குவல் டு 8 ஆயிடுச்சு. எக்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் போட்டோமோ அதெல்லாம் மதிப்பகம், அதாவது 0 1 2 3 4 5. எக்ஸுக்கு நம்ம 0 1 2 3 4 5ன்னு போடும்போது நமக்கு என்னெல்லாம் ஒய்யா கிடைச்சதோ அதெல்லாம் வீச்சகம். அதாவது வீச்சகம் 3 4 5 6 7 8. 16வது கேள்வி, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்றது 1 எனில் ஏயின் மதிப்பை கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. அந்த ஆஃப்ன்றதை நம்ம ப்ராக்கெட்டாக மாற்றி எழுதிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. இப்போ கேள்வியை பார்க்குறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே மூணாவது ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் ஏன்னு இருக்கிறனால எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு மாற்றிக்கிறோம். அப்போ ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. இப்போ ஒரு சார்பாக மாறிடுச்சு. ஒரு சார்பாக இருக்கும்போது கேள்வியை பார்க்குறோம். என்ன செஞ்சுருக்காங்களோ அதை செய்யணும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? எக்ஸ்லேருந்து 2 கழிச்சிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 2 கழிச்சிருக்காங்க. அப்போ இங்கே நாலாவது ஸ்டெப்பை பார்ப்போம். ஜி ஆஃப்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1லேருந்து 2 கழிக்கிறோம். ஈக்குவல் டு 1. ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. ரெண்டு நம்பரும் ஒரே குறியாக இருக்கனால -1ஐயும் -2ஐயும் கூட்டி -3ன்னு போட்டுக்கிறோம். அதாவது ஏ ஸ்கொயர் -3 ஈக்குவல் டு 1. -3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ +3 ஆயிடுச்சு. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 3. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ஐயும் 3ஐயும் கூட்டி 4ன்னு எழுதிக்கிறோம். ஏ ஸ்கொயர்ன்றது 4ன்னா ஏ ஆனது 4ன் வர்க்கம், அதாவது √4. அப்போ ஏன்றது என்னென்ன வரலாம்? +2ம் வரலாம், -2 வரலாம். ஏன்னா +2 × +2ம் +4 தான். -2 × -2ம் +4 தான். அதனால் ஏ ஈக்குவல் டு +or-2. 17வது கேள்வி, தீர்க்க எக்ஸின் அடுக்கு 4 - 13 எக்ஸ் ஸ்கொயர் + 42 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏன் ஏன்னு எடுத்துக்கிறோன்னா எக்ஸின் அடுக்கு 4ன்னு இருக்கிறத நம்ம இருபடித்தான சமன்பாடை மாற்றிட்டோம்னா நமக்கு தீர்க்கிறது ஈஸி. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் -13 எக்ஸ் ஸ்கொயர் + 42 ஈக்குவல் டு 0ன்றதை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அடுக்கு 4ன்றதை 2 பிரிச்சுக்கிறோம். -13 எக்ஸ் ஸ்கொயர் + 42 ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுக்கிறனால 4வது ஸ்டெப்பை போய் தீர்வில் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ போடுறோம். மேலே ஸ்கொயர் இருக்கனால ஏ ஸ்கொயர் ஆயிடுச்சு. -13 எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ போடுறோம் +42 ஈக்குவல் டு 0. அதாவது 4வது ஸ்டெப்பு ஏ ஸ்கொயர் -13a + 42 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒரு ஏயில் அமைந்த இருபடித்தான சமன்பாடு ஆயிடுச்சு. இதை காரணிப்படுத்துகிறோம். அதாவது பெருக்கல் பலன் +42 ஆயிடுச்சு, கூடுதல் -13 ஆயிடுச்சு. 6 7 42, கூடுதல் மைனஸில் இருக்கனால 2 காரணிகளும் -6 -7 ஏன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா ஏயில் அமைந்த இருபடித்தான சமன்பாடுனால. அப்போ a - r ஈக்குவல் டு 0, a - 7 ஈக்குவல் டு 0. -6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது +6 ஆயிடுச்சு. -7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது +7 ஆயிடுச்சு. அப்போ a ஈக்குவல் டு 6, a ஈக்குவல் டு 7. நம்ம எக்ஸ் ஸ்கொயரை தான் ஏன்னு எடுத்தோம். அதனால் இங்கே ஏக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 6, எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 7. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 6 இருந்தால் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 6னுடைய வர்க்க மூலம் காமிக்கணும். 6 என்பது முழு வர்க்கம் அல்ல, அதனால் √6ன்னு அப்படி எழுதிக்கிறோம். 7 என்பது முழு வர்க்கம் அல்ல, அதனால் எக்ஸ்ன்றது √7ன்னு எழுதிக்கிறோம். 18வது கேள்வி, அணி ஏயினுடைய வரிசை P, Q மற்றும் அணி பியின் வரிசை Q, Rன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 அணிகளையும் பெருக்க முடியும் எனில் ஏபியின் வரிசையும் பிஏவின் வரிசையும் காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும், 2 அணிகளை பெருக்கணும்னா முதல் அணியினுடைய நிரலும் 2வது அணியினுடைய நிறையும் சமமாக இருக்கணும்னு தெரியும். இப்போ ஏயும் பியும் பெருக்கிற மாதிரி எழுதணும். அப்போ பெருக்கிற மாதிரி எழுதணும்னா அவற்றினுடைய வரிசைகளை பெருக்கிற மாதிரி எழுதுகிறோம். ஏயினுடைய வரிசை P × Q, பியினுடைய வரிசை Q × R. அப்போ முதல் அணியான ஏயினுடைய நிரல் அதாவது கியூவும் 2வது அணி பியினுடைய நிறை கியூவும் சமமாக இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏபியின் வரிசை P × Rன்னு எழுதிக்கிறோம். கியூ கட்டம் போட்டு காமிச்சிருக்கோம். அதை தவிர மீதி இருக்கிறது தான் பெருக்கல் பலனின் வரிசையாக அமையும். அதனால் ஏபியின் வரிசை P × R. இதே அப்படியே தலைகீழ திருப்பி எழுதுகிறோம். பிஏவின் வரிசை கண்டுபிடிக்கிறோம். அப்போ முதல்ல பியினுடைய வரிசை எழுதிக்கிறோம் Q × R.
ஏவினுடைய வரிசை எழுதிக்கிறோம் பி கிராஸ் கியூ. முதல் அணியின் நிரலும் இரண்டாவது அணியினுடைய நிறையும் சமம். அப்போ ரெண்டையும் சமமாக இருக்க மாதிரி காமிச்சு கட்டம் போட்டு காமிச்சிக்கிறோம். அப்போ மீதம் உள்ளது தான் வந்து பெருக்கல் பலனுடைய வரிசை அமையும். அப்போ பிஏவின் வரிசை கியூ கிராஸ் கியூ. 20வது கேள்வி 9, 15, 21, 27லிருந்து 183 வரைக்கும் இருக்கிற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்களே கொடுத்துருந்தாலும் நம்மளும் ஒருக்கா செக் பண்ணிக்கணும். முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய வரிசை எழுதிக்கிறோம். 9, 15, 21, 27லேருந்து 183 வரைக்கும் முதல் உறுப்பை நம்ம ஏன்னு எடுப்போம். அதனால் ஏ = 9ன்னு எடுத்துக்கிறோம். கூட்டுத்தொடர்னு கொடுத்துருந்தாலும் கூட்டுத்தொடருக்கான கண்டிஷன் என்ன? T2 - T1 T3 - T2 சமமாக இருக்கணும். முதல்ல T2 - T1 கண்டுபிடிக்கிறோம். T2னா ரெண்டாவது உறுப்பு, T1னா முதல் உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு 15, 15லிருந்து 9 கழிக்கிறோம், 6 கிடைக்குது. T3 - T2 போடுறோம். T3னா மூணாவது உறுப்பு, T2னா ரெண்டாவது உறுப்பு. மூணாவது உறுப்பான 21லேருந்து 15 கழிக்கிறோம், அதுவும் 6 கிடைக்குது. இப்போ இது ரெண்டுமே T2 - T1 T3 - T2 ரெண்டுமே 6ன்ற ஆன்சர் வந்தனால இது கூட்டுத்தொடரில் தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் கிடைச்ச ஆன்சர், அதாவது அதுதான் பொது வித்தியாசம், Dன்னு எடுக்கிறோம். D = 6, A = 9. இந்த கேள்வியை நடு உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லி தான் கேட்டிருக்காங்க. முதல்ல எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நடு உறுப்பை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா தான் n, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். என்னுக்கான ஃபார்முலா என்ன? L - A/D + 1. Lன்னா லாஸ்ட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு, Dன்னா பொது வித்தியாசம். முதல்ல லாஸ்ட்டு கொடுத்துருக்க கூட்டுத்தொடரில் கடைசி உறுப்பு என்ன? 183. ஏ முதல் உறுப்பு 9. 183லேருந்து 9 கழித்து D 6 எழுதிக்கிறோம். +1. 183லேருந்து 9 கழிக்கிறோம், 174 கிடைக்குது. 174 6ஆல் வகுக்கிறோம், 29 கிடைக்குது. 29ஓட 1 கூட்டுறோம், n = 30. அப்போ கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடரில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 30 இருக்குது. இப்போ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருந்தால் வலது பக்கம் இருக்கிற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நடு உறுப்பு n + 1/2. 30 உறுப்பு இருக்கிறதுனால 30 = 1/2ன்னா 31/2, அதாவது 15 வரும். இது ரெட்டப்படையில் இருந்தால் இந்த ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. அதனால் நம்ம இதை பாதியில் எடுக்கிறோம். 30ல் பாதி எவ்வளோ? 15. 15வது உறுப்பும் அதுக்கு அடுத்த உறுப்பும் ரெட்டப்படையில் எண்ணிக்கையில் அமைஞ்சிச்சுன்னா அதில் பாதியும் அதுக்கு அடுத்த உறுப்பும் தான் நடு உறுப்புகளாக அமையும். அப்போ கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடரினுடைய நடு உறுப்புகள் என்னென்ன? 15வதும் 16வதும். 15வது உறுப்பு T15ன்னு எடுக்கிறோம். T15ன்றது ஏவோட 14Dயை கூட்டணும். அப்போ ஏன்றது 9 + 14D. ஒரு Dன்றது 6. அப்போ 14D 14 × 6. 14 × 6 84. 84ஓட ஏ ஆன 9 கூட்டுறோம், 93. 15வது உறுப்பு கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ 16வது உறுப்பு போகிறோம். 16வது உறுப்பு T16 = A = 15D. ஏ 9 அப்படியே எழுதிக்கிறோம். 15D. ஒரு Dன்றது 6. அப்போ 15Dனா 15 6 பெருக்கிறோம், 90. 90ஓட 9 கூட்டுறோம், 99. கொடுக்கப்பட்ட கூட்டுத்தொடரினுடைய நடு உறுப்புகளான 15வது உறுப்பு 93, 16வது உறுப்பு 99. 21வது கேள்வி. A என்ற கணத்தில் M, N ரெண்டு உறுப்புகள் இருக்குது. B என்றது பைன்னு கொடுத்துருக்காங்க. பைன்னா வெற்று கணம். இப்போ A × Bயும் A × Aவையும் கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்குமான கார்ட்டீசியன் பெருக்கலும் ஏக்கும் ஏக்குமான கார்ட்டீசியன் பெருக்கலையும் கண்டுபிடிக்கணும். இப்போ தீர்வுக்கு போய்ட்றோம். முதல்ல ஏன்றது M, N ரெண்டு உறுப்புகள் இருக்கக்கூடிய கணம் A என்ற கணம். B என்பது வெற்று கணம் கொடுத்துருக்காங்க. இரண்டு கணத்துலையும் உறுப்புகள் இருந்தால் மட்டும்தான் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண முடியும். கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன? வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதுறது. இங்கே உறுப்புகளே இல்லாதப்ப வரிசை ஜோடிகளே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கார்ட்டீசியன் பெருக்கலும் வெற்று கணம் தான். வெற்று கணம்னா வெறும் வில்லடைப்பை மட்டும் போட்டு வைக்கிறோம் A × Bக்கு. இப்போ A × A. ஏவை ஏவோடைய வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதணும். அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் M, N. மறுபடியும் ஏல இருக்கிறது அதே உறுப்புகளான M, N. முதல் ஏல இருக்கிற M எடுத்துட்டு ரெண்டாவது ஏல இருக்கிற ரெண்டையும் ஜோடி போடுறோம். M, M, N. முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது உறுப்பான N எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணம் ஏல இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகளுக்கும் வரிசை ஜோடிகள் எழுதுகிறோம். N, M, N, N. அப்போ A × Aல அந்த வரிசை ஜோடிகளின் கணம் என்னென்னமா இருக்குது? M, 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 N, N, M, N, N. இதுதான் A × A. 22வது கேள்வி. sin θ, -cos θ மற்றும் -sin θ, cos θ என்ற இரண்டு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டினுடைய சாய்வை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சாய்வு ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? M = y2 - y1/x2 - x1. முதல் புள்ளி sin θ, -cos θ. முதல் புள்ளின்றனால முதல் புள்ளியில் கமாக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ் உறுப்பான sin θவை தான் x1ன்னு எடுக்கிறோம். கமாக்கு பின்னாடி இருக்கிற -cos θவை y1ன்னு எடுக்கிறோம். இரண்டாவது புள்ளி -sin θ, cos θல கமாக்கு முன்னாடி இருக்கிற
மைனஸ் சைன் டீட்டாவை x2ன்னு எடுக்கிறோம், கம்மாக்கு பின்னாடி இருக்கிற காஸ் டீட்டாவை y2ன்னு எடுக்கிறோம். இப்போ சாய்வுக்கான ஃபார்முலாவில் பிரதியிடுறோம். தொகுதியில் y2 மைனஸ் y1, y2ன்றது காஸ் டீட்டா மைனஸ் y1ன்றது மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் டீட்டா ஆயிடுச்சு. பகுதிக்கு வரோம். x2 முதல் எழுதிக்கிறோம். x2ன்றது மைனஸ் சைன் டீட்டா எழுதியாச்சு. x1ன்றது ப்ளஸ் சைன் டீட்டா இருக்குது. இங்கே மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்கனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் டீட்டா. இப்போ தொகுதியில் காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா பை மைனஸ் சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. தொகுதியில் இருக்கிற 2 காஸ் டீட்டாவையும் கூட்டுறோம். காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா 2 காஸ் டீட்டா ஆயிடுச்சு. பகுதியில் மைனஸ் ஒரு சைன் டீட்டா மைனஸ் ஒரு சைன் டீட்டா, அதாவது மைனஸ் 2 சைன் டீட்டா ஆயிடுச்சு. ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ மைனஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்றது காட் டீட்டா. அப்போ எம் சாய்வுன்றது மைனஸ் காட் டீட்டா. 23வது கேள்வி, 19,3 என்ற புள்ளியை அடியாக கொண்ட ஒரு குன்றானது, ஒரு குன்று இருக்குது. அந்த குன்று என்ன வடிவத்தில் இருக்குது? செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்குது. அந்த குன்று தரையுடன் குன்று ஏற்படுத்தும் கோணம் 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ குன்றினுடைய அடி மற்றும் உச்சியை இணைக்கும் கோட்டின் சமன்பாட்டை காண்க. குன்று என்ன வடிவத்தில் இருக்குது? செங்கோண முக்கோண வடிவத்தில். இப்போ செங்கோண முக்கோணம் போட்டு வச்சுக்கிறோம். குன்றினுடைய அடியில் இருக்கக்கூடிய புள்ளி என்ன? 19,3. குன்றினுடைய அடியிலிருந்து உச்சிக்கு பார்க்கக்கூடிய ஏற்ற கோணம் எவ்வளோ? 45 டிகிரி. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ குன்றில் உள்ள புள்ளி வந்து 19,3, சாய்வு கோணம் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சாய்வு கோணம் 45 டிகிரியாக இருந்தால் சாய்வு காண்பதற்கான ஃபார்முலா m = tan θ. அப்போ m = tan 45 டிகிரி. tan 45 டிகிரினுடைய மதிப்பு 1. அப்போ புள்ளி 19,3 அதனுடைய சாய்வு m = 1. ஒரு புள்ளியும் சாய்வும் தெரிஞ்சதுன்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு காண்பதற்கான சூத்திரம் என்னென்னா y - y1 = m × x - x1. புள்ளி 19,3ல் 19ன்றது x1, 3ன்றது y1, சாய்வு 1 கிடைச்சது தான் m. இதில் சமன்பாட்டில் பிரதியிடுறோம். y - y1 அதாவது y - 3 = mக்கு பதிலாக 1 போட்டுக்கிறோம். x - x1 x - 19, y - 3 அப்படியே இருக்குது. இந்த 1 எடுத்து உள்ளே பெருக்கிறோம், அது எதுவும் மாறலை. x - 19 அப்படியே இருக்குது. x ப்ளஸில் இருக்கனால y - 3 சமக்குறிக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த சமக்குறிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். x அப்படியே இருக்குது. ப்ளஸ் ஒய் அந்த பக்கம் போய் மைனஸ் ஒய் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மைனஸ் 19 அங்கே இருக்குது. அப்போ -3 அந்த பக்கம் போகும்போது +3 ஆயிடுச்சு. x - y -19 +3 வேறு குறியாக இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருடைய குறியை போடணும். அதனால் -19 +3ன்றது -16 ஆயிடுச்சு. இப்போ தேவையான நேர்கோட்டினுடைய சமன்பாடு x - y -16 = 0. 24வது கேள்வி, 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க. இந்த கேள்விக்கு முதல்ல படம் போட்டுக்கிறோம். 10 மீட்டர் உயரம் உள்ள கோபுரம். அப்போ கோபுரம்ன்றது நேராக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். அப்போ முக்கோணவியல் படத்தை பார்த்தோம்னா நேராக ஒரு கோடு போட்டுருக்கோம். செங்குத்தான கோட்டினுடைய உயரம் 10√3 மீட்டர்னு எழுதிக்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 30 மீட்டர் தொலைவில் கோபுரத்தின் அடியிலிருந்து கீழே கிடைமட்ட வாக்கில் 30 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். அந்த புள்ளியிலிருந்து கோபுரத்தினுடைய உயரத்துக்கான ஏற்ற கோணம் தீட்டாவை காண்க. இதுதான் கேள்வி. இப்போ இந்த செங்கோண முக்கோணம் படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செங்கோணத்தை தாங்காத பக்கத்தை வந்து கர்ணம் கான் எழுதிக்கிறோம். கோணம் டீட்டா கீழே இருக்கிறதுனால டீட்டாக்கு பக்கமே இருக்கிற 30 மீட்டர்ன்றது அடிப்பக்கம் ஆயிடுச்சு. 10√3 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அந்த கோபுரம்ன்றது வந்து எதிர்பக்கம் ஆயிடுச்சு. tan θன்ற முக்கோணவியல் விகிதத்தை பயன்படுத்துகிறோம். tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θ இங்கே எதிர்பக்கம் எவ்வளோ கிடச்சிருக்குது? 10√3 மீட்டர். அப்போ 10√3 தொகுதியில் எழுதிக்கிறோம். அடிப்பக்கத்தினுடைய நீளமான 30 மீட்டரை பகுதியில் எழுதிக்கிறோம். 0க்கு 0 அடித்து விட்டுறோம். √3/3 ஆயிடுச்சு. இப்போ √3யும் 3யும் எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3ன்றது 2 3னுடைய பெருக்கல் பலனுக்கு சமம். அதாவது 2 √3னுடைய பெருக்கல் பலனுக்கு சமம். தொகுதியில் இருக்க √3 அப்படியே வச்சுக்கிறோம். பகுதியில் இருக்கிற 3ன்றதை 2 √3ஆக பிரிச்சுக்கிறோம். இப்போ ஒரு √3க்கு ஒரு √3 அடிபட்டு போயிடுச்சுன்னா தொகுதியில் 1 மட்டும் இருக்கும், பகுதியில் √3 இருக்கும். tan θ = 1/√3 ஆயிடுச்சு. இப்போ tan θ = 1/√3 கிடச்சிதுன்னா டேனுடைய அட்டவணை தெரிஞ்சால் நம்ம எழுதிடலாம். tan 0 டிகிரின்றது 0, tan 30 டிகிரின்றது 1/√3, tan 45 டிகிரின்றது 1, tan 60 டிகிரின்றது √3, tan 90 டிகிரின்றது வரையறுக்கப்படவில்லை, இன்ஃபினிட்டி. அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 1/3ன்றது எத்தனை டிகிரிக்கு இருக்குது? 30 டிகிரி இருக்குது. அதனால் ஏற்ற கோணம் θ = 30 டிகிரி. 25வது கேள்வி, 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு
8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையினுடைய ஆரத்தை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவம் மாற்றினாங்கன்னா, உருக்கி மாற்றினாங்கன்னா எப்பயுமே அதனுடைய கன அளவுகள் மாறாது. இப்போ என்ன வடிவத்திலேருந்து என்ன வடிவம் மாறுது? கோள வடிவத்திலிருந்து உருளை வடிவத்துக்கு மாறுது. அப்போ கோளத்தின் கன அளவும் உருளையின் கன அளவும் சமம். கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. பை கேன்சல் பண்ணிடுறோம். 4/3. கோளத்தினுடைய ஆரம் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 × 12 × 12ன்னு எழுதிக்கிறோம். வலது பக்கத்தில் r²h. அதில் ஆறில் என்னென்னா உருளையினுடைய ஆரம். உருளையினுடைய ஆரம் 8ன்னு கொடுத்துருக்காங்க. r²ன்றனால 8 × 8 பெருக்கல் ஹெச் தெரியாது, ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதை மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கின்றனால ஹெச் கூட இருக்கிற 2 பெருக்கல் 8ஐயும் சமக்குறிக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது வகுத்தல் 8 ஆகுது. 4/3 அப்படியே தான் இருக்குது. 12 பெருக்கல் 12 அப்படியே தான் இருக்குது. 8 பெருக்கல் 8 ஆயிடுச்சு. இப்போ 3ஐயும் 12ஐயும் அடிக்கிறோம். 1 3 3 4 12. 4 × 4 × 12 × 12/8 × 8 = ஹெச்ன்னு கிடைக்குது. தொகுதியில் இருக்க 2 4ஐயும் பகுதியில் இருக்க 2 8க்கு அடிக்கிறோம். 1 4 4 2 8 1 4 4 2 8. இப்போ தொகுதியில் மீதி என்னென்ன இருக்கும்? 12 பெருக்கல் 12/2 பெருக்கல் 2. கீழே இருக்க 2 2ஐயும் மேலே இருக்க 2 12க்கு அடிக்கிறோம். 1 2 6 2 12 1 2 6 2 12. அப்போ மீதி இருக்கிறது 6 பெருக்கல் 6 தான். 6 6 36. நம்ம ஹெச்ன்றது உருளைக்கான உயரம். அப்போ தேவையான உருளையின் உயரம் 36 சென்டிமீட்டர். 26வது கேள்வி. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டத்தை காண்க. கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், 4πr² சதுர அலகுகள். அப்போ 4πr² சதுர அலகுகள் ஃபார்முலாவை கொடுத்துருக்கிற புறப்பரப்பினுடைய அளவான 154 சதுர மீட்டருக்கு சமப்படுத்துகிறோம். இருக்கிற மதிப்பெல்லாம் பிரதியிடுறோம். 4 பெருக்கல் பையனுடைய மதிப்பு 22/7 பெருக்கல் r² அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா r தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். = 154. r² தான் கண்டுபிடிக்கின்றனால r² கூட பெருக்கல்ல இருக்கிற 4 பெருக்கல் 22/7 சமக்குறிக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். 154 பெருக்கல் கீழே இருக்கிற 7 அந்த பக்கம் மேலே போயிடுச்சு. மேலே இருக்கிற 4 பெருக்கல் 22 கீழே வந்துடுச்சு. இப்போ 22ஐயும் 154ஐயும் அடிக்கிறோம். 2 11 22 14 11 154. அப்போ r² = 14 பெருக்கல் 7/4 பெருக்கல் 2 இருக்குது. இப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 2 2 4 மேலே 7 2 14. அப்போ r²ன்றது 7 பெருக்கல் 7/2 பெருக்கல் 2. r²ன்றது ஆறினுடைய வர்க்கம். அப்போ 2 2 உறுப்பு இருக்கிற மாதிரி ஆல்ரெடி இருக்கிறனால ஒரு ஆறுன்றது ஒரு 7ஐயும் ஒரு 2ஐயும் எடுத்துக்கிறோம். அப்போ r = 7/2 மீட்டர். 2ன்னா அதில் பாதியாக 2 ஆளுக்கு பிரித்து கொடுக்கறது, பாதியாக எழுதுறது. 7 2 பேருக்கு பிரித்து கொடுத்தா என்ன ஆகிடும்? 3.5 மீட்டர் கிடைக்கும். அப்போ ஆரம் r = 3.5 மீட்டர். நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? விட்டம் கேட்டிருக்காங்க. 2 ஆரம் சேர்ந்தது தான் ஒரு விட்டம். அப்போ 2 பெருக்கல் ஒரு ஆரம்ன்றது 3.5 மீட்டர் கண்டுபிடிச்சோம். அப்போ 2 3.5 மீட்டரு, விட்டமானது 7 மீட்டர். 27வது கேள்வி. கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. நிறைய மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. 63 89 98 125 79 108 117 68ன்னு. இந்த மதிப்புகளுக்கான வீச்சும் வீச்சு கெழுவும் கண்டுபிடிக்கணும். வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் என்ன? பெரிய மதிப்பிலிருந்து சிறிய மதிப்பை கழிக்கணும். கொடுத்துருக்கிறதுல பெரிய மதிப்பு என்ன? 125. சிறிய மதிப்பு என்ன? 63. 125லேருந்து 63 கழிக்கிறோம். நமக்கு வீச்சு 62ன்னு கிடைச்சிருது. வீச்சு கண்டுபிடிச்ச மாதிரியே வீச்சு கெழு கண்டுபிடிக்கிறோம். வீச்சு கெழுக்கு பெருசையும் சிறுசையும் கழித்து தொகுதியில் போடணும். அது 2ஐயுமே கூட்டி பகுதியில் போடணும். 2ஐயும் வகுக்கணும். இப்போ 125லேருந்து 63 கழித்து 62ன்னு தொகுதியில் போடுறோம். 125ஐயும் 63ஐயும் கூட்டி பகுதியில் போடுறோம். இப்போ பகுதியில் 188 கிடைச்சிருது. 62 188ஆல் வகுத்தோம்னா 0.3 கிடைக்குது. அதாவது வீச்சு கெழுன்றது 0.3. இந்த வினாத்தாளினுடைய கட்டாய வினா 28வது கேள்வி. 24 சென்டிமீட்டர் + 22 சென்டிமீட்டர் + 12 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கன செவ்வகம் உருக்கப்பட்டு 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சிறிய உலோக பந்துகளாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை பந்துகள் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. எண்ணிக்கை வேணும்னா எந்த வடிவத்திலேருந்து எந்த வடிவம் மாற்றுறாங்களோ அந்த 2 வடிவத்தினுடைய கன அளவையும் வகுக்கணும். அதாவது உலோக கன செவ்வக வடிவத்திலிருந்து உலோக பந்துகளாக மாற்றுறாங்க. உலோக பந்துன்றது என்ன வடிவம்? கோள வடிவம். அப்போ கன செவ்வக வடிவத்திலேருந்து கோள வடிவத்துக்கு மாற்றுறனால கன செவ்வகத்தின்
பொருளின் கன அளவையும் உலோகத்தின் கன அளவு, அதாவது கோள வடிவத்தினுடைய கன அளவையும் வகுக்கிறோம். தொகுதியில் கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். பகுதியில் உலோகம் வந்து என்ன வடிவத்தில் இருக்குது? கோள வடிவத்தில் இருக்குது. அப்போ கோளத்தின் கன அளவு 4/3 πr³. தொகுதியில் கொடுத்துருக்கிறத பிரதியிடுறோம். 24 பெருக்கல் 22 பெருக்கல் 12 கேள்வியிலே கொடுத்துக்கிறாங்க. பகுதிக்கு வரோம். 4/3 பெருக்கல் பையனுடைய மதிப்பு 22/7 தெரியும். இங்கே விட்டம் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். விட்டம், கோளத்தினுடைய விட்டம் 6 சென்டிமீட்டர். அப்போ விட்டத்தில் பாதி ஆரம்ன்றனால r³ 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. பகுதியில் எதுவுமே இல்லாதனால பை 1 போட்டுக்கிறோம். தொகுதியில் இருக்கிற 24 பெருக்கல் 22 பெருக்கல் 12 அப்படியே எழுதிக்கிறோம். பகுதியில் இருக்க எல்லாத்தையும் தலைகீழாக மேலே கொண்டு வரோம். 3/4 7/22 1/3 1/3 1/3 ஆயிடுச்சு. இப்போ பகுதியில் இருக்க 22 தொகுதியில் இருக்க 22ஓட அடிச்சுவிட்டோம். பகுதியில் இருக்க 4 எடுத்து 24 அடிக்கிறோம். 1 நாங் 4 6 நாங் 24. மீது அடித்து ஒரு தடவை 2 தடவை அடித்தது போக மீதி இருக்கிறது எல்லாத்தையும் திருப்பி எழுதிக்கிறோம். 6 பெருக்கல் 12 பெருக்கல் 3 பெருக்கல் 7 தொகுதியிலையும் பகுதியில் 3 இருக்குது. இப்போ 3 எடுத்து தொகுதியில் இருக்கிறத அடிக்கிறோம். 1 3 3 2 3 6 1 3 3 4 12 1 3 3 1. இப்போ அடித்தது போக மீதி என்ன இருக்குது? 2 பெருக்கல் 4 பெருக்கல் 7 2 நாங் 8 8 7ஓட பெருக்கிறோம் 56. அப்போ எத்தனை கோள வடிவ உலோக பந்துகள் கிடைக்குது? 56 கோள வடிவ உலோக பந்துகள் கிடைக்கின்றன.